தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைய அதிதிகள் பக்கத்தில் வழக்கமாக இதற்கு முன்பும் பல நிகழ்ச்சிகளில் வந்து மக்கள் மத்தியில் பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திய பல கருத்துக்களை கூறிய திருமதி டிலானி நடராஜ் அவர்கள் தான் விருந்தினராக வந்திருக்கின்றார். இவர் கணனி அவசர தேர்நிலை குழுவின் சிறப்பு அதிகாரி ஆவார். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் மீண்டும் அவரை அழைத்து பேசுவதற்கான காரணம் ஒன்று இருக்கின்றது. ஏனென்றால் அண்மை காலங்களில் இன்றைய தினத்திலிருந்து அண்மை காலங்களில் பார்த்தால் நாட்டில் சட்டவிரோத சமூக விரோத செயல்பாடுகள் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. அதற்கு நிகராக இணைய மோசடிகள், இணைய குற்றங்களும் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. எனவே மக்கள் மத்தியில் சரியான தகவல்களை, விழிப்புணர்வுகளை கொண்டு செல்கின்ற பாங்கு ஊடகத்தினராகிய எங்களுக்கும் இருக்கின்றது. அந்த வகையில் துறை சார்ந்து இயங்கக்கூடிய கணனி அவசர தேர்நிலை குழுவினுடைய அதிகாரி அழைத்து இந்த விடயங்கள் தொடர்பாக பேச போகின்றோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். மீண்டும் இந்த அதிதிகள் பக்கத்தில் வந்தமைக்கு நன்றி. அந்த வகையில் முதலாவதாக கேள்வியாகவே முன்வைக்கின்றேன். மக்கள் மத்தியில் சேட் நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் இப்போ புதிதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு போவர்களுக்கு இதை பற்றி புதிய விளக்கம் இல்லாமல் இருக்கலாம், தெரிந்து கொள்ள வேண்டும். சேட் நிறுவனத்துடைய பங்கு என்ன? ஓகே, கொழும்பு BMSHல அமைஞ்சிருக்கிற எங்களுடைய சேட் நிறுவனமானது அரசாங்கத்தின் இணைய பாதுகாப்பு கட்டமைப்பினை உறுதி செய்கிற ஒரு நிறுவனமாக விளங்குகிறது. தவிர வந்து சமூக வலைத்தளங்கள் ஏற்படுற பாதிப்புகளை அதிலிருந்து எவ்வாறு மீண்டு வாரது தொடர்பான விழிப்புணர்வுகளையும் அதற்கு தேவையான உதவிகளையும் சேட் நிறுவனம் மக்களுக்கு வழங்குகிறது. தவிர உங்களுக்கு ஏதாவது புது வகையான ஏதாவது மோசடிகள் மக்கள் மத்தியில பிரபலமடைஞ்சா அதுல இருந்து தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்றது, அதுல இருந்து எப்படி மீண்டு வாரது, எங்கெங்க முறைப்பாடு செய்யறது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் இந்த சேட் நிறுவனமானது வழங்குகிறது. அருமை. அந்த வகையில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் சேட் நிறுவனம் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்து கொள்ள வேண்டும். என்றால் சுவாரஸ்யமான விடயம்னு சொல்ல முடியாது, நீங்கள் கூட இந்த வேலையில் சிக்கி இருக்கலாம் என்பதுதான் உண்மை. அந்த வகையில் பல கேள்விகள், சந்தேகங்கள் உங்கள் சார்பாகவே அவர்கள் நான் கேட்கப் போகின்றேன். முதலாவதாக, அண்மை காலங்களில் பரவலாக பலர் இதில் பாதிக்க உட்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது மத்திய வங்கியினுடைய பேரை பயன்படுத்தி ஏற்படுத்துகின்ற அந்த மோசடி தொடர்பாக கூறுங்கள். எல்ரோ என்னென்று சொன்னா, நாங்க இப்ப அண்மை காலங்கள்ல ஃபேஸ்புக் பக்கம் பயன்படுத்தாதவர்கள் இருக்க மாட்டோம். இந்த ஃபேஸ்புக்கில் வர அடிக்கடி ஒரு அறிவித்தல் என்னென்னா, இலங்கை மத்திய வங்கியின் லோகோவை பயன்படுத்தியே, அரச லோகோவை பயன்படுத்தியே என்னென்னா உங்களுக்கு 1 மணித்தியாலத்துக்கு நீங்கள் வீட்டிலிருந்தே வேலை செய்யலாம். குறிப்பாக இல்லத்தரசிகளை டார்கெட் பண்ணி அல்லது பல்கலைக்கழக மாணவர்களை டார்கெட் பண்ணின ஒரு செயற்பாடு தான் இது. ஹேக்கர்ஸ் மூலமாக செய்யப்பட்ட ஒரு செயற்பாடு. 1 மணித்தியாலத்துக்கு நீங்கள் வேலை செய்தீங்களா இருந்தால் 3000 - 4000 கிடைக்கும். அல்லது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி 15,000 - 25,000 கிடைக்கும். இப்போ இதை பார்த்து உண்மை என்று நம்பி மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஃபேஸ்புக்கில் அந்த மெசஞ்சருக்கு தான் போகிறாங்க. மெசஞ்சருக்கு போயிட்டு அவங்க தார நம்பருக்கு உங்களோட தங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுக்குறாங்க. அவங்களும் ஒரு டாஸ்க் கொண்டு கொடுக்குறாங்க. அந்த டாஸ்க்கு பிறகு சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று கிடைக்குது. அதுக்கு பிறகு அது வந்து எப்படியுமே உங்களை அதுலேருந்து வெளியில் வர முடியாதபடி ஒரு மிகப்பெரிய வலையில் தான் நீங்கள் மாட்டிப்படுவீங்க. ஆகையால் இந்த பண மோசடின்னு டிரெக்டாகவே உங்களை அணுக மாட்டாங்க. முதலாவது அவங்க உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களோட பர்சனல் விடயங்கள், PI டேட்டா என்று சொல்லப்படுகின்ற உங்களோட ஐடென்டி கார்டு போன்ற முக்கிய தரவுகளை உங்கள்கிட்ட இருந்து அவங்க பெற்றுக்கொள்வாங்க. அந்த தரவுகளை அவங்க சேகரித்து வச்சு பின்னால வேறு ஏதாவது ஒரு மோசடிக்கு அந்த தரவுகளை அவங்க பயன்படுத்தலாம். இப்போ உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் எந்த இடத்துலையுமே இலங்கை மத்திய வங்கி இதை வந்து அனுமதிக்கவே இல்லை. அதாவது 1 மணித்தியாலத்துக்கு வேலை செய்தால் 4,000, 5,000 அல்லது 20, 30,000 இது வந்து போலியானது. இது தொடர்பாக உங்களோட ஃபேஸ்புக்கில் வந்தாலும் நீங்கள் உடனே அதை ஃபேஸ்புக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். அந்த சைட்லேயே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, 3 புள்ளி மாதிரி. அந்த இடத்துல போய் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே ரிப்போர்ட் பண்ணுங்கள் அல்லது எங்களோட நிறுவனத்துக்கு அறிவிங்க. நாங்கள் உடனே அந்த மாதிரியான ஃபேக் போஸ்ட்டுகளை வந்து ஃபேக் பதிவுகளை நாங்கள் வந்து அழித்து விடுவோம். தயவுசெய்து மக்களை இதை நம்ப வேண்டாம். இதனால நிறைய பேர் பெரிய அளவிலான பண மோசடிகள், பணத்தை தங்களோட பணங்கள் இழந்திருக்கிறாங்க. அந்த பணமும் திருப்பி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. இந்த சம்பவம் தொடர்பாக அண்மையில் வந்த முக்கியமான ஒரு பரிமாற்றம் பேர் குறிப்பிடாமல் சொல்லலாம். அண்மையில் கொழும்புல இருக்க ஒரு பல்கலைக்கழக மாணவி, அவங்களுக்கு மெசேஜ் வந்திருக்குது. அந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க வந்து அந்த போஸ்ட்டுக்கு கிளிக் பண்ணிட்டு அவங்க சொன்ன அக்கௌண்ட் நம்பருக்கு காசு போட்டிருக்கிறாங்க. அதாவது பதிவு கட்டணமாக நீங்க இவ்வளவு செய்ய வேணும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு 2-3 செயற்பாடுகளை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த பெண் வந்து பல்கலைக்கழகத்தில் செயற்பாடுகளை கொடுக்கிறார்கள். குறிப்பிட்ட சில டாஸ்க்னு சொல்லுவாங்க. அந்த டாஸ்க்களை கம்ப்ளீட் பண்ணும்போது முதலாவது 5,000 தந்தாங்களா, பிறகு 7,500, பிறகு 10,000,
15,000. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, இது இப்படியான செயற்பாடுகள் உண்மை. கடைசியா அந்த பெண்ணுக்கு இப்ப நேற்று கால் பண்ணி கதைச்சாங்க அந்த பல்கலைக்கழக மாணவி. 23,50,000 தொடர்ந்து அவங்க டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு. இப்ப அவங்கள தொடர்பு கொள்றதுக்கான வழியே இல்லை. அதாவது அந்த ஹேக்கரை இவங்களுக்கு வேலை வாய்ப்பு தாரதாக சொல்லி தங்களோட அரச இலச்சனைகளை, மத்திய வங்கி இலச்சனை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டவர் நபரை தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்பே இல்லை. தவிர அந்த முகநூல் பக்கமும் கம்ப்ளீட்டாக முடக்கப்பட்டுள்ளது. இப்ப இந்த பல்கலைக்கழக மாணவின்னு சொல்லும்போது, இந்த படித்த பிள்ளையை இவ்வாறு செய்யும்போது, இந்த பாமர மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இந்த நாட்டில? பலருக்கு இந்த பொருளாதார பிரச்சனைக்கு பிற்பாடு எதிர்பார்ப்புகள் அதிகம். குறுகிய காலத்தில் பணத்தை ஈட்ட வேண்டும் என்ற ஆவா பல இடத்தில் இருக்கின்றது. அந்த வகையில் படித்தவர்களே இவ்வாறான சிக்கல்களில், இணைய மோசடிகளில் மாட்டும்போது மக்கள் நிலையை நினைக்கும்போது கவலையாக இருக்கு. மிகவும் கவலையான ஒரு நிலைதான். அதாவது எங்கட இதுல வந்து கூட பல்கலைக்கழக மாணவிகள், பாடசாலை மாணவர்கள் மற்றும் இல்லத்தரசிகள், பெண்கள் தான் கூடவே இதுல பாதிக்கப்படுறது. என்னடா அவங்க பாக்குற ஒரு விஷயம் என்னண்டா, ஒரு மணித்தியாலத்துக்கு 4,000 சிலர் நினைப்பாங்க இல்லத்தரசிகள் வந்து பிள்ளைகள் பாடசாலைக்கு போயிட்டாங்க, அந்த குறிப்பிட்ட ஒரு 2-3 மணித்தியாலத்தை நான் வீட்டில இருந்தே பயன்படுத்தி ஒரு வருமானத்தை ஈட்டிக் கொள்ளலான்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா அது வந்து உண்மையானது அல்ல. அது மிகவும் போலியான ஒரு செயற்பாடு. ஏதோ ஒரு வகையில பெண்கள், நான் சொல்றேன் பெண்கள் தான் கூட இந்த விஷயங்கள்ல ஏமாந்துறாங்க. எங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட் 185% கம்ப்ளைண்ட் வந்து பெண்கள் பாதிக்கப்பட்ட கம்ப்ளைண்ட். நோக்கம் வந்து ரிலானி பாருங்கள், அது குறுகிய காலத்தில் வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்ற அவா அந்த மோசடிக்காரர்களுக்கு இலகுவாக இரையாக்கப்படுகின்றது. அதை வைத்துதான் அவர்கள் அந்த வியாபாரத்தை பயன்படுத்துகின்றார்கள். இப்பொழுது சொல்கிறீர்கள், நீங்கள் இப்படியான மோசடிகள் வந்தால் எங்களிடம் தெரியப்படுத்துங்கள் என்று. உங்களுடைய கணனி அவசர தேர்தல் நிலைக்குழு CERT என்ற அமைப்பை பற்றி அவர்களிடம் எவ்வாறு தெரியப்படுத்த வேண்டும்? கிழமை நாட்களில் காலையில் 9 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் எங்களோட தொலைபேசி மையம் உங்களுக்காக இயங்கும். 101 இது வந்து இலவச அழைப்பு தான். நீங்கள் கால் பண்ணலாம். இந்த ஏதாவது கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். அல்லது எங்களோட இமெயில் அட்ரஸ் இருக்குது. அல்லது நீங்கள் நேரடியாக வருகை தருவதாக இருந்தால் எங்களோட BMSHல இருக்கிற CERT நிறுவனத்துக்கு வருகை தந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் பண மோசடியை வந்து நீங்கள் நேரடியாக வருகை தந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு தயவு செய்து காத்திருக்க வேண்டாம். ஏனென்றா இப்பொழுது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும், 10 செகண்ட் எந்த அக்கௌண்ட்ல இருக்கிற காசு நான் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பரிமாற்றம் செய்து கொள்வேன். ஆகையால நீங்க இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க மாட்டுப்பட்டீங்களா இருந்தா உடனடியாகவே எங்களுக்கு அறிய தருங்கள். முக்கியமாக எங்களுக்கு அறிய தரதுக்கு முதல்ல குறிப்பிட்ட அந்த வங்கிக்கு கதைச்சு உங்களால அந்த பணத்தை ஹோல்ட் செய்ய முடியுமா இருந்தால் அந்த வங்கியில் அந்த கணக்கு முடக்கப்பட்டு அதற்கு பிறகு நீங்க சரியான, அதாவது உங்களோட டெபாசிட் ஸ்லிப்புகள் இருக்கு தானே, சரியான முறையில நீங்க அந்த பேங்க்குக்கு சமர்ப்பித்தீர்களா இருந்தால் மறுபடியும் அந்த காசு உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நேரம் கடத்த வேண்டாம். ஒன்று கால் பண்ணி எங்களுக்கு அறிவிங்க. குறிப்பிட்ட வங்கிக்கு உடனடியாக அறிவிச்சு அந்த அக்கௌண்ட்டை நீங்க ஃப்ரீஸ் பண்ணுங்க. ஆனால் மோசடியாளர்கள் வந்து எங்களை விட ரொம்ப ஸ்பீடா எச்சரிப்பா இருப்பாங்க. கூடுதலாகவே மோசடிகள் வந்து இரவு நேரங்கள்ல தான் அதிகம் நடைபெறும். காரணம் என்னன்னு சொன்னா, இரவு நேரங்கள் செயல்பாடு இல்லாம இருக்கும் அலுவலகங்கள் நீங்க எங்களுக்கும் கதைக்க முடியாது, CID ஆபீஸ்களுக்கும் கதைக்க முடியாது. மற்றது வந்து வங்கிகளுமே அந்த நேரம் வந்து க்ளோஸ் தான். வாடிக்கையாளர் சேவை மையம் இயங்கலாம், அதாவது கஸ்டமர் கேர் இயங்கலாம். ஆனால் அவங்களுக்கு அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவதற்கான சிஸ்டம்கள் வந்து அந்த நேரத்தில் அனுமதிக்காது. ஏனென்றால் குறிப்பிட்ட டைம்ல உங்கள் எல்லா வங்கிகளிலுமே குறிப்பிட்ட கட் ஆஃப் டைம் ஒன்று இருக்கும். அதற்கு பிறகு நாங்கள் வந்து அந்த கணக்கை முடக்க முடியாது. ராவு நேரங்களில், இரவு நேரங்களில் தான் மிக அதிகமாகவே இந்த மோசடியாளர்கள் அதை பயன்படுத்தி கொள்றாங்க. ஏன்னா அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு பிறகு தான் குறிப்பிட்ட வங்கிக்கு நாங்கள் சென்று, இப்ப இதை கூட மோசடியாளர்கள் வந்து இன்னும் வேகமாக புதிய வடிவம் இருக்குது. நீங்கள் உங்களோட அதுக்கு முன்பு இப்படியான நீங்கள் சரியான முறையில் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கிறீங்க அவங்களுடைய நேரங்கள். ஆகையால இரவு நேரங்கள்ல தான் இந்த மோசடிகள் வந்து மிக அதிகமாகவே நடைபெறுது. ஸோ நீங்கள் உங்களுக்கு உடனே காசு போடுங்கன்னு சொன்னால் இரவு நேரத்தை குறிப்பிட்டு இந்த டைமுக்குள்ள நீங்கள் உடனே காசு போடுங்கன்னா கொஞ்சம் அலர்ட் ஆகுங்க. ஏன் நாங்கள் ராவு போட வேணும்? விடிய பேங்க்குக்கு போயிட்டு அந்த குறிப்பிட்ட வங்கிக்கு போங்க. பக்கத்தில் இப்போ எல்லா இடமே வங்கிகள் வந்து தெரிஞ்சிருக்கும். எல்லா இடமே வங்கிகள் நமக்கு ரொம்ப இப்போ வசதியாக இருக்குது. உதாரணமாக இப்போ கொழும்புக்குள்ள இந்த ஏரியாவை எடுத்தாலே இதில் ஒரு 4-5 வங்கி, அதாவது குறிப்பிட்ட வங்கியின் கிளைகள் இருக்கிறது. அப்போ ஏதாவது ஒரு வங்கி கிளைக்கு போயிட்டு அந்த அக்கௌண்ட் நம்பரும் அந்த பேரும் உண்மையா என்று நீங்க கண்டுபிடிக்கலாம். இந்த மோசடியாளர்கள் வந்து
பெயரும் அக்கவுண்ட் நம்பரும் ஒன்றும் கொடுப்பாங்க. ஆனா பிரான்ச் வந்து கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட வங்கி கணக்குக்குரிய பிரான்ச்சை கொடுக்க மாட்டாங்க. இதுவே நீங்க அலர்ட் ஆகி கொள்றதுக்கான ஒரு முறை உண்டு. ஆகவே நீங்க அருகில் இருக்க பிரான்ச்ல போயிட்டு கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். உண்மையாகவே இந்த வங்கி கிளைக்குரிய அக்கவுண்டா இது அப்படின்னு செக் பண்ணாலே இது போலியா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இரவு நேரங்கள்ல நடவடிக்கைகள் நீங்க மேற்கொள்ள வேண்டாம். எல்லா விதமான பண பரிமாற்றங்களும் காலமையில, அதாவது மோசடியாளர்கள் இந்த மாதிரியான உங்களுக்கு நீங்க உடனே காசு போடுங்க, அப்பதான் உங்களுக்கு நாங்க அடுத்த டாஸ்கை தருவோம் என்று சொன்னா, இல்ல எனக்கு இப்போ போட வழி இல்லை, நான் விடிய உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நான் காசு போடுறேன், 9 மணிக்கு பேங்க் திறந்தா பிறகு நான் போடுறேன் அப்படின்னு நீங்க கான்ஃபிடென்ட்டா இருங்க, உறுதியாக இருங்க. இதன் மூலமாக நிறைய வந்து மோசடிகளை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நாங்க உடனடியா நீங்க ராவு 11 மணிக்கு பேங்க் அடிச்சாலும் உண்மையாகவே அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றா குறிப்பிட்ட அந்த டே கட் ஆஃப் டைம் என்பது இலங்கை மத்திய வங்கியால் நிர்ணயிக்கப்பட்டதுண்டு. ஆகையால நாங்க யாரையுமே குறை கூற முடியாது. எங்கட பாதுகாப்பை நாங்க தான் கவனமாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்பொழுது மக்கள் அவசரமாக உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும், உங்கள் நிறுவனத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அந்த அவசர இலக்கம், அதனுடைய மின்னஞ்சல் முகவரியை சொல்லிவிடுங்க. அவசர இலக்கம் வந்து 101. எங்களோட மின்னஞ்சல் முகவரி report@cert.gov.lk. அல்லது எங்களை அழைக்க வேண்டுமென்றால் 0112 691 692 இந்த நம்பருக்கும் நீங்க அழைக்கலாம். இந்த வகையில் அடுத்த ஒரு விடயம், வாட்ஸ்அப் அனைவராலும் பரவலாக பாவிக்கப்படுகின்ற ஒரு ஆப்ஸ். இந்த ஆப்ஸ் மூலமாகவும் இப்பொழுது குற்றங்கள் வேறொரு வடிவம் எடுத்து மக்கள் மத்தியில் ஊடுருவி இருக்கின்றது. அது தொடர்பாக சொல்லுங்க. எல்லாரும் வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறோம். ஆனால் வாட்ஸ்அப்போ அல்லது எல்லா விதமான சமூக வலைத்தளங்களை நான் ஏற்கனவே உங்களோட பல பதிவுகளில் கூறியிருக்கிறேன், அக்கௌண்ட்களை செக்யூர் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது 2 ஸ்டெப் ஆத்தென்டிகேஷன் இருக்குது. வாட்ஸ்அப்லேயும் இருக்குது, ஃபேஸ்புக்லேயும் இருக்குது. நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லா விதமான ஆப்புகளையுமே இருக்குது. உதாரணமாக வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து உங்களோட செட்டிங்ஸில் ப்ரைவசி ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் செக்யூர் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் அப்படி செக்யூர் பண்ணாத அக்கௌண்ட்டுகளை ஏதாவது ஒரு வகையில் உங்களோட எடுத்துக்கொள்வாங்க. ஒன்று உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக அண்மை காலங்களில் மிகவும் பிரபலமான, இலங்கையில் மிகவும் பிரபலமானவர்கள் அமைச்சர் ஒருவர் கூட இதில் இந்த ஸ்கேமுக்குள்ள மாட்டுப்பட்டார். அவரோட அக்கௌண்ட் கூட ஹேக் ஆகப்பட்டது. என்னன்னு சொன்னால், உங்களுக்கு நீங்கள் ஒரு பாடசாலை அதிபராக இருந்தால் உங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களோட டிவிஷனல் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு ஜூம் லிங்க் கொண்டு அனுப்புகிறோம், அது உங்களோட ஃபோனுக்கு வருதில்லை, உடனடியாக நீங்கள் இந்த மீட்டிங்க்கு ஜாயின் ஆக வேணும், நாங்கள் ஒரு கோடு ஒன்று அனுப்போம், உடனே நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கண்டு. அவரும் அவசரத்தில் அதை என்னென்று பார்க்காம உண்மையாகவே 4-5 பாடசாலை அதிபர்கள் இந்த ஸ்கேமுக்கு மாட்டுப்பட்டார்கள். பிறகு என்னென்று சொன்னால், அவங்க கொடுத்தது வந்து வாட்ஸ்அப் கோட். வாட்ஸ்அப் ஹேக் செய்யப்பட்ட உடனே இந்த பாடசாலையில் இருக்கிற மாணவர்களோட பெற்றோர்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புகிறாங்க, எனக்கு அவசர பண தேவை உள்ளது, 1 லட்சம் போன்ற இந்த பணத்தொகையை நீங்கள் எனக்கு அனுப்புங்க, நாளைக்கு பின்னேரம் 5 மணிக்கிடையில் நான் உங்களுக்கு திருப்பி தருவேன்னு சொல்லி. அப்போ ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் தராங்க. இவரும் அந்த பெற்றோர்களும் பாடசாலை அதிபர் தானே, ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லை, ஏதோ ஒரு அவசர நிலையில தான் எங்கள்கிட்ட கேட்குறாரு நம்பி பணத்தை போட்டிருக்காங்க. இப்படி கிட்டத்தட்ட எங்களுக்கு 1 கோடிக்கு மேலே வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஹேக் செய்யப்பட்டு பண இழப்புகள் ஏற்பட்டதாக எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு கடந்த 4 மாதங்களுக்குள்ள. 1 கோடிக்கு மேலே குற்றம் தொடர்பாக செய்திகளை நாங்கள் பரிமாறிக்கொண்டு இருக்கிறோம். யார் செய்கின்றார்கள்? அதை பற்றி தொடர்பாக ஏதாவது ஆய்வுகள்? அதாவது இலங்கையில் மட்டுமல்ல, தென்காசிய நாடுகளில், அதாவது நேபாளம், மியன்மார், வியட்நாம், நைஜீரியா போன்ற நாடுகளில் வந்து இது பரவலாக செயல்பட்டு கொண்டு இருக்குது. நாங்கள் அண்மை காலத்தில் இலங்கையிலையுமே கண்டியில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 300 பேர் கொண்ட ஒரு குழுவை கைது செய்திருந்தாங்க. அந்த மாதிரி இலங்கையிலுமே இப்போ அது பரவலாக எங்கடாக்களுமே செய்ய வழிகிட்டாங்க. எங்களாக்களை பயன்படுத்துகின்றார்கள். அதிகமாக அண்மைய செய்திகள் ஒரு குறிப்பிட்ட நாடை குறிப்பிட்டு அவர்கள் மிகப்பெரிய அணியாக திரண்டு இங்கே வந்து ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்ஸுகள், போன்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டபடி இருக்கின்றது. அதான் இது பெரிய ஒரு பின்புலம் ஒன்று இருக்கின்றது. இதை நினைத்தால் இன்னும் செயற்பாட்டு ரீதியாக பாதுகாப்பு துறை சார்ந்து இதை தடுக்கக்கூடிய வலையமைப்பை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து செல்கின்ற நாடு இலங்கை. இந்த வகையில் தொடர்ச்சியாக நாங்களும் நீங்களும் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு தினசரி குற்றம் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. ஏனென்றா இப்ப நான் சொன்னது போல இந்த 1 கோடி போன்றதாக எங்களோட தரவுகளை நாங்க டேட்டாஸ் வச்சிருக்கிறோம். நாங்க கொடுத்த நாங்களும் விழிப்புணர்வு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு நாளாந்த கம்ப்ளைண்ட்ஸ்களும் எங்களுக்கு முறைப்பாடுகளும் அதிகரித்த வண்ணமே தான் இருக்குது. இப்ப இந்த வாட்ஸ்அப் நான் சொன்னது போல நீங்க 2 ஸ்டெப் செக்யூர் பண்ணி இருந்தீங்களா இருந்தால் வேறு யாராலையுமே உங்களோட அக்கௌண்ட்டை வந்து கைப்பற்ற முடியாது. அப்படி சில பேர் 2 ஃபேக்டர் போட்டிருந்தாலும் கைப்பற்றிருக்கேன்னா எப்படி என்ன இன்கொயர் பண்ணி பார்த்தோம்னா அவங்க
போட்டிருப்பாங்க 6 தடவை 0 போட்டிருப்பாங்க, 6 ம், தடவை 1 போட்டிருப்பாங்க, அல்லது அவங்களோட மொபைல் நம்பரே கடைசி 6 இலக்கம் போட்டிருப்பாங்க. ம், இதெல்லாம் ஹேக்கர்ஸுக்கு ரொம்ப இலகுவான முறையில ம், கைப்பற்றக்கூடிய இலக்கங்கள். ஈவன் நீங்க ஒரு பேங்க் கார்டு எடுத்தா கூட நாங்க சொல்லுவோம், உங்களோட வங்கி பின் நம்பரை கூட நீங்க இலகுவான நம்பராக வச்சிருக்காதீங்க. நீங்க மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நம்பரை வச்சிருங்க. அதையுமே சில பேர் 000 0 அடிச்சு வச்சிருப்பாங்க, ம், அல்லது 1 இப்படியான நம்பர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. மற்றது 2 ஃபேக்டர் போட்டு செக்யூர் பண்ணியிருந்த அக்கௌண்ட் அதாவது கைப்பற்றுவதற்கான சாத்தியக்கூறு மிக குறைவு. ஆகையால தான் ஃபேஸ்புக்கால இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸுகளை ம், எங்களுக்கு அமெரிக்காவுக்கு அனுப்ப இயலாம இருக்குது. ஏன்னா இதுகள் வந்து நீங்க செக்யூர் பண்ணின அக்கௌண்டா இருந்தா கண்டிப்பாக அவங்க பொறுப்பெடுத்து அந்த அக்கௌண்டால ஏதும் பாதிப்பு ம், ஏற்பட்டா அதுக்கான உதவிகளை அவங்க வழங்குவாங்க. ஆனா நாங்க அனுப்புற கம்ப்ளைண்ட்ஸ்ல 100% ரிஜெக்ட் ஆகுது. முதலாவது பாயிண்ட் வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இவங்க போட்டு இல்ல. ஆகையால தங்கட வங்கி கணக்கு தங்கட வாட்ஸ்அப் கணக்குகளை அவங்க பாதுகாத்து கொள்ளாதனால தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஆகையால நாங்கள் இதை இந்த முறைப்பாடை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களோட லீகல் அக்ரிமெண்ட்டுக்குள்ள வராதுன்னு சொல்லி அவங்க அதில் நிராகரித்திருவாங்க. ஆகையால் உங்களுக்கு எங்கேயுமே போய் முறைப்பாடு செய்ய இயலாது. ஏனென்றா நீங்க காசு போட்ட நபர் வந்து அந்த அக்கௌண்ட்லேயே காசை வைத்திருக்க மாட்டாங்க. உடனடியாக அதை அவங்க வித்ட்ரா பண்ணிடுவாங்க, அல்லது இன்னும் 2-3 அக்கௌண்ட்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த நெட்வொர்க்கை வந்து நாங்கள் ட்ரேஸ் பண்ணி தேடி போய் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். இல்ல இப்பொழுது அவர்கள் ஒரு வங்கியை தான் இதில் பயன்படுத்துறாங்க. ஏன்னா அந்த வங்கி அனுப்புகின்ற வங்கி தொடர்பாக முடக்குவதற்கோ அது தொடர்ச்சியாக அந்த செயின் அந்த இணைப்புகளை ஓ பிடிக்க முடியாது. இப்படித்தான் நான் சொன்னது போல இப்போ உதாரணமாக நேற்று வந்த கம்ப்ளைண்ட் சொல்றேன். ம், ஒரு பிரபலமான இலங்கையில் ஒரு வங்கி ம், கொடுத்த நம்பர் வந்து இங்க கொழும்பு பிரான்ச் ஒரு ம், நம்பர் உண்டு. ம், கொழும்பு பிரான்ச் வங்கி இலக்கம், ஆனால் அவங்க கொடுத்தது நிகம்பு பிரான்ச் என்று சொல்லி இன்னும் ஒரு, அதாவது கொழும்பு நிகம்பு ரெண்டும் வேறு தானே, ம், அப்படி என்று சொல்லிட்டு அப்ப இவங்க வந்து அந்த நான் சொன்ன நான் இப்போ எனக்கு அப்படி மெசேஜ் வந்ததுன்னா நான் உடனே அருகில் இருக்கிற பேங்குக்கு போய் விசாரிக்கணும், ம், இந்த வங்கிக்குரிய இலக்கமா இது, இந்த பிரான்ச்சுக்குரிய இலக்கமா இது, அப்படி கேட்டாலே அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருக்கும். எப்படி செய்ய மாட்டாங்க, உடனே அந்த அக்கௌண்ட்டுக்கு காசை போட்ட உடனே இப்போ கம்ப்ளைண்ட் எங்க போறது, நிகம்பு பிரான்ச்சுக்கா கொழும்பு பிரான்ச்சுக்கா? ம், ஏன்னா வங்கி கணக்கு இலக்கம் வந்து கொழும்பு பிரான்ச்சுக்குரியது, ஆனா அவங்க எழுதியிருக்கிறது வந்து நிகம்பு பிரான்ச். அப்ப அதுலயுமே ஒரு பிரச்சனை. குறிப்பிட்ட வங்கியுமே யோசிக்கும் இந்த கம்ப்ளைண்ட் எந்த பிரான்ச்சுக்களை போட்டு நாங்க விசாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது அப்படி டிலே ஆகுறனாலையும் சிலதுகள் வந்து ஆனால் முடக்கப்படுது. நிறைய பேங்க்ல வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ண உடனே முடக்கப்படுது. காலை நேரங்களில், அதாவது அவங்களோட கட் ஆஃப் டைம் இருக்கு, எல்லா வங்கிக்கும் குறிப்பிட்ட கட் ஆஃப் டைம் இருக்கு, அதை நான் விவரமாக சொல்ல முடியாது. அது வந்து இலங்கை மத்திய வங்கியில் கீழே அவங்க அனுமதிக்கப்படுற அந்த டைம்கள் தான். உதாரணமாக சொல்லும் ஒரு வங்கி வந்து காலை 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் வந்து அவங்களோட கட் ஆஃப் டைம் சொன்னால் 8 மணிக்கு பிறகு நடைபெற டிரான்சாக்ஷனுக்கு வந்து அவங்க கட் ஆஃப் பண்ண இயலாது. அடுத்த நாள் 8 மணி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆக வேணும். ஸோ அந்த இரவு நேரங்களாக தான் நான் ஏற்கனவே சொன்னது போல இரவு நேர டிரான்சாக்ஷன்கள் வந்து நீங்கள் வந்து குறைத்து கொள்ளுங்க. அந்த டிரான்சாக்ஷன்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தால் மட்டும் செய்யுங்க. இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ், அதாவது வர்த்தக ரீதியான எல்லா விதமான டிரான்சாக்ஷன் நீங்கள் காலம நேரங்களில் செய்கிறது மிக உங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு இலகுவான முறையாக இருக்கும். இந்த வாட்ஸ்அப்பை பற்றி நாங்கள் இப்போ கதைக்கும் போது வாட்ஸ்அப்பில் இன்னொரு பரிணாமம் ஒன்று இப்போது இணைய மோசடியில் தொடர்புபடுத்தப்படுகின்றது. அதாவது ப்ரோஃபைல் பிக்சர்ஸையும் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். அதையும் கொஞ்சம் சொல்லுங்க. அது வந்து இப்போ இலங்கையில் மிக பிரபலமான நிறுவனங்கள், மிகவும் பிரபலமான நிறுவனங்கள், அவங்களோட சிஇஓட ப்ரொஃபைலை எடுத்து வேறொரு அப்படி எங்களுக்கு ஒரு 10 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. மிகவும் பிரபலமான சிஇஓ கம்பெனி சிஇஓ டிரெக்டர்ஸ்ட ஃபோட்டோவை எடுத்து, அதாவது அந்த ஸ்டாஃபுக்குள்ளே ஒரு கிட்டத்தட்ட ஒரு அந்த குரூப்பில் ஒரு 5000 பேர் இருப்பாங்க. அதில் யார் அந்த ப்ரொஃபைல்ட அவரோட ஃபோட்டோவை எடுத்து கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்குறது இப்போ சாதாரண ஒரு விடயம். கூகுளில் தானே நாங்கள் எங்களை தாங்களே ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதில் என்னென்ன இன்னொரு விஷயம் என்றா, அவர் உண்மையாகவே பயன்படுத்தின அதே ப்ரொஃபைலை தான் இந்த ஃபேக் அக்கௌண்ட்டும் பயன்படுத்துது. அதே ப்ரொஃபைல். அப்போ கண்டிப்பாக உங்களோட கண்டெக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற யாராவது தான் அந்த டிபி எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அதே என்றபடியால் அந்த ஸ்டாஃப் நினைக்கிறாங்க உண்மையாகவே எங்களோட சிஇஓ தான், எங்களோட டிரெக்டர்னு தான் நம்பி அவர் கேட்ட அந்த பணத்தை வைப்பிடுறாங்க. 2 நாளைக்கு பிறகு போய் நாங்கள் சிஇஓ அல்லது டிரெக்டர்கிட்ட கேட்க முடியாது இல்லையா? அப்போ ஏதோ ஒரு வகையில் நிறைய பேர் வந்து தங்களோட மேலதிகாரிகளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. என்னடா எப்படி போய் நான் இந்த சிஇஓட்ட கேட்கறது, இந்த காசை நான் தாங்கன்னு. கிட்டத்தட்ட 1 கிழமை 2 கிழமையான பிறகு தான் இந்த இப்படியா ஒரு பிரச்சனை நடந்தது வெளியே வருது. அப்போதான் அந்த கம்பெனியின் சிஇஓவே அலர்ட் ஆகிறார், அட எந்த பேரை பயன்படுத்தி இப்படி ஒரு ஃபேக் இது நடந்திருக்குது. அப்படி அந்த கம்ப்ளைண்ட் வெளியே வாரத்துக்கே நீண்ட காலம் பிடிக்குது. இப்போ உடனே என்று சொன்னால் அந்த ஹெச்ஆர் நெட்வொர்க்கால் அவங்க இமிடியேட்டாக பிளாக் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் வெளியே வாரத்துக்கே கிட்டத்தட்ட 2-3 கிழமை எடுக்கிறபடியால் எங்களுக்கு இதை டக்குன்னு இதை நிறுத்தி கொள்ள முடியாமல் இருக்கிறது.
அதான் இந்த ஃபேக் அக்கவுண்ட் மூலமா நடக்கிற மோசடி வந்து வேகமாக பரவுவதற்கான காரணம். இப்பொழுது இன்னும் ஒரு விடயம், இதில் பலர் மாட்டுகின்றார்கள். எல்லோருடைய மெயிலிலும் அது அதிகமாக வருகிறது, டிரெக்டான மெசேஜ்லையும் அது வருது, வாட்ஸ்அப்லேயும் வருகின்றது. அந்த லிங்க் கிளிக் பண்ணுறது, அதில் வருகின்ற அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர், இப்படி புதுசான அந்த புது விடயங்களை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் லிங்கை கிளிக் பண்ண உடனே கண்டிப்பாக உங்களை இன்னொரு பேஜ் கொண்டு போய் அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். இது ஒரு வகையான இது. உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்த பிறகு சொல்லும் இதெல்லாம் டிஸ்கவுண்ட் இருக்குது, விருப்பமானதை கிளிக் பண்ணி எடுங்க, உங்களோட கார்டு டீட்டெயில்ஸை கொடுங்கண்டு. நீங்கள் அந்த கேட்வே, அந்த பேமெண்ட் கேட்வேக்கு போய் பார்த்தீங்களென்றாலே தெரியும், மேலே வந்து அது செக்யூரான பிளாட்ஃபார்மாகவே இருக்காது. நாங்கள் என்ன செய்கிறதுண்டா கண்கவர் அந்த டிஸ்கவுண்ட் நீங்கள் நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. அது உதாரணமாக அதன் விலை 50,000 உங்களுக்கு ஒரு 13,000 12,000க்கு தாரன்னு சொல்லியிருப்பாங்க. நாங்கள் என்ன செய்வோம்டா எப்படியாவது அந்த இதை கைப்பற்றி கொள்ளணும், அந்த ஆஃபரை நான் பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு ஆர்வத்தில் மேலே இருக்கிற பேமெண்ட் கேட்வேல இருக்கிற பிரச்சனையை நாங்கள் பார்க்குறதே இல்லை. உடனடியாக நாங்கள் போய் எங்களோட கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்து அதுக்கு பிறகு வர ஓடிபி நம்பரை நாங்கள் என்டர் பண்ணியெல்லாம் முடிச்சா பிறகு தான் எங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு முழுக்க போனதுக்கு பிறகு தான் நாங்களே உணர்வோம் நாங்கள் ஒரு ஃபேக், ஒரு போலியான கேட்வேக்குள்ளே போயிட்டு பணத்தை ஏமாந்துருக்கிறோம்னு சொல்லி. உங்களால் நீங்கள் போயிட்டு நீங்கள் ஒரு பிரபலமான ஒரு ஆடை நிறுவனமாக இருந்தாலுமே நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏனெண்டா அந்த இணையதளத்துக்கும் அவங்களோட உண்மையான இணையதளத்துக்கும் அந்த போலியான இணையதளத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது. சில இதுகள் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு தான் அந்த உரிமையாளர்கள், கடை உரிமையாளர்களுக்கே தெரியும் இப்படி தங்களோட பேரில் போலியான இணையதளம் நடத்தி கொண்டு வராங்க. இப்போ பார்த்துட்டீங்கடா டிலானி, இப்போ இந்த ப்ளூ டிக் கொடுக்குறது வெரிஃபிகேஷனுக்காக ஃபேஸ்புக்லேயோ சரி, ட்விட்டர் எக்ஸ் தளத்துலேயோ சரி, நிறைய இன்ஸ்டாலையோ சரி. ஆனால் அந்த ப்ளூ டிக்கையும் அவர்கள் பயன்படுத்தி அண்மையில் அந்த விமான நிலையத்தில் அந்த பாக்ஸுகளை வந்து 600 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு, அதாவது இது வந்து ஆக்ஷன் போடுற மாதிரி, அதை நான் பார்த்தேன். பலர் அதில் கமெண்ட்ஸ் போட்டிருந்தார்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் போட்டிருந்தார்கள். பலர் காசும் கட்டி இருப்பார்கள். கண்டிப்பாக அது தொடர்பாக உங்களுக்கும் கேஸுகள் நிறைய வந்திருக்கு. அது ப்ளூ டிக்கோடு தான் இருக்கு. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ், ஸ்ரீலங்கா ஏர்போர்ட் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ள அது வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. இப்போ அதுக்கு பிறகு விமான நிலையத்தாலேயும் சில அமைப்புகளாலேயும் அது தொடர்பாக அவர்கள் எச்சரிக்கையாக ஊடக அறிக்கையில் விட்டிருந்தார்கள். அது வேறு விதம். ஆனால் இவ்வாறு அவர் வருகின்றார்கள் என்றால் இது பெரிய ஒரு குறைபாடு தானே ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கு. அது ஃபேஸ்புக்கில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் பாருங்கள் உங்களோட ப்ரொஃபைல் இப்போ வந்து அந்த உங்களோட ப்ரொஃபைலுக்குள்ளே போனீங்கன்னா சைடில் 3 பட்டன் இருக்குது தானே, அதை கிளிக் பண்ண உடனே 3வது ஆப்ஷன் மெட்டா வெரிஃபைடுன்னு ஒன்று வருது. அதை கிளிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ண உடனே உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் போதும். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் உங்களுக்கு $2 எங்களோட காசுக்கும்படி 3000 ரூபாய் போன்ற ஒரு சிறிய ஒரு தொகையை தான் எடுப்பாங்க. எடுத்து போட்டு வெரிஃபை பண்ணின உடனே நீங்கள் அதன் மோசடியில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 3000 ஒரு பெரிய தொகை இல்லை. குறிப்பிட்ட அந்த 1 மாத காலத்துக்குள்ளே நீங்கள் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான மோசடியில் ஈடுபட்டு பெற்றுக்கொண்ட பிறகு அந்த அக்கௌண்ட்டே பிளாக் பண்ணிடுறோம். கார்டு டீட்டெயில்ஸே நாங்கள் எடுத்துடுறோம்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் தான் வேலிட் ஆயிருக்கும். அதுக்கெல்லாம் பண மோசடியிலெல்லாம் ஈடுபட்ட பிறகு அந்த அக்கௌண்ட் பயன்படுத்த மாட்டாங்க. மீண்டும் வேறொரு அக்கௌண்ட்டுக்கு தான் அவங்க போவாங்க. இதிலும் இன்னொரு விஷயத்தை நான் இணைத்துக் கொள்கின்றேன். அப்படி ஒரு இணையதளம் வரும்போது அதில் தாங்கள் பலன் பெற்றோம், நன்றி, தேங்க்யூன்னு சொல்லி தங்களோட வீட்டுக்கு அந்த பேக்கிங் வர மாதிரி அவங்களுக்கு பின்னுக்கு இணைந்து வேலை செய்வதற்கு ஒரு 100 பேர் இருப்பார்கள். அந்த கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பார்சல் கிடைக்க பெற்றது, இந்த பேக்ஸ் கிடைக்க பெற்றதுன்னு சொல்லி மற்றவர்கள் நம்ப தகுந்ததா, ஓகே மற்றவர்களும் இதை வாங்கியிருக்கின்றார்கள், மற்றவர்களும் அது ஒரு அவங்களோட ட்ராமா. அதான் அந்த மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இல்லாததான் காரணம். இப்போ நீங்கள் சொன்னது போல் அது ஒரு ஸ்கிரிப்டட் எங்களுக்கு தெரியுது. நிறைய பேர் வந்து அது உண்மையின்றே நம்பிட்டு எல்லாம் இழந்த பிறகு, பணத்தை இழந்த பிறகு தான் எங்கள்கிட்ட வராங்க. நாங்கள் நிறைய விழிப்புணர்வு செய்கிறோம், பணத்தை இழக்க முதல்ல, அல்லது இப்படி ஒரு நடைபெறுதுன்னு சொல்லி யாரும் கால் பண்ணி சொல்ல மாட்டாங்க. பணத்தை இழந்த பிறகுதான், அல்லது என் நண்பர் பாதிக்கப்பட்டார், எங்களோட வீட்டில் உள்ளவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னு தான் கால் பண்ணி சொல்லுவாங்க. இப்படி ஒன்று நடைபெறுதுன்னு சொன்னா நாங்க இமீடியட்டா அந்த வெப்சைட்டே பிளாக் பண்ணுவோம். ஆனா அப்படி யாரும் சொல்றது இல்லை. ஆகையால நீங்க மட்டும் இல்லை, ஆனால் இப்பொழுது என்னென்னு சொன்னா அந்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அண்மையில SL போஸ்ட்னு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஸ்கேம் ஒன்று நடைபெற்றது. அது கிட்டத்தட்ட 3 வருஷமாக நடைபெறுது. நாங்களும் இந்த 3 வருஷமாக, அதாவது இலங்கை அஞ்சல் துறையால ஸ்பெஷலா அதுக்கான ஒரு ஹாட்லைன் நம்பர்கள் கூட கொடுத்திருந்தாங்க. இன்னுமே அது ஆக்டிவ்ல தான் இருக்குது. ஆனாலும் கூட இன்னுமே அந்த மோசடியில ஆக்கள் வந்து மக்கள்
மாட்டிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. ரூ. 99 போன்ற ஒரு சிறிய கட்டணத்தை தான் கட்ட சொல்லுவாங்க. உண்மையாவே அவங்களுக்கு ஒரு பார்சல் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கலாம். இதை நம்பி இவங்க காசு கட்டினா பிறகு இவங்களோட அக்கௌண்ட்ல இருக்கிற அவ்வளவு பணத்தொகையுமே அந்த சைட்டூடா போயிடும். ஆகையால நீங்க பணத்தை செலுத்த முதல்ல நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த பே நவுங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு அந்த கேட்வேயே பாருங்க. பேமெண்ட் கேட்வேல மேலே இருக்கும் அந்த HTTPS இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். அதாவது இலங்கையில வந்து எங்களோட அமைப்பு தான் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் செய்து சர்டிபிகேட் கொடுக்கிறது. ஒவ்வொரு அந்த இணையதளங்களுக்கும் சர்டிபிகேட் கொடுக்கிறது. அப்படி ஒரு சர்டிஃபைடான ஒரு இதாண்டு பாருங்க. இலங்கையில மட்டும் இல்லை, இப்போ நீங்க உதாரணமாக எடுத்தீங்கன்னா சர்வதேச ரீதியாக eBay அதெல்லாம் பயன்படுத்துறீங்க. அப்போ அவங்க வந்து அந்த நாட்டுக்குரிய அசஸ்மெண்ட் எடுத்திருந்தா நீங்க அதுல பார்க்கலாம் குறிப்பிட்ட திகதி அது எக்ஸ்பயர்ட் ஆகுறது. இப்ப இந்த இணையதளத்துக்கான சான்றிதழ் எப்ப எக்ஸ்பயர்ட் ஆகுதுன்னு கூட பார்க்கலாம். சில பேர் இருப்பாங்க 2024 11ஆம் மாசம் 15ஆம் தேதி எக்ஸ்பயர்ட் ஆயிருக்கும். நீங்க எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொண்டு வாரீங்க 2024 11ஆம் மாசம் 30ஆம் தேதி. எங்களால் அந்த கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது. ஏனென்றா அங்க சர்டிபிகேட்டே இல்லை, வேலிடே இல்லை. அப்ப அந்த இணையதளமே ஒரு போலியான இணையதளம். இப்படி நாங்களே சிலதுகளை வந்து கண்டுபிடிச்சு அதுல இருந்து நாங்களே மீண்டு கொள்ளலாம். ஆனா நிறைய பேர் வந்து என்ன செய்யறதுன்னா குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எங்களுக்கு அந்த ஆஃபர் கிடைக்க வேணுங்கிற அந்த நோக்கத்துல தங்களோட டீட்டெயில்ஸை போடுறாங்களே ஒழிய இது உண்மையா என்று சொல்லி தேடுவதற்கான நேரத்தை அவங்க எடுக்கிறாங்க இல்லை. அதான் இந்த மாதிரியான பண மோசடிகள் நடைபெறதுக்கு மிகப்பெரிய அளவிலான இதாக இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் ஆனால் எங்களுக்கு எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்னு. ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. என்னென்னு சொன்னால் நீங்கள் போலியான ஒரு இணையதளத்தை பயன்படுத்தி அந்த சர்டிஃபிகேட்டும் எக்ஸ்பயர்ட் ஆனதுன்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் பண்ணி வேலை இல்லை. ஏன்னா சர்டிஃபிகேஷன் இல்லைன்னு சொன்னால் உங்களால் எங்கேயுமே அதுக்கு அடுத்த நடவடிக்கை எடுக்கவே முடியாது. இந்த சர்ச் இன்ஜின் தேடல் பொறியில் இருக்கின்ற சரியான இணையதளங்களை அடையாளம் காண்பது எப்படி? அதாவது அந்த நீங்க சர்ச் இன்ஜினுக்கு போயிட்டு HTTPS இருந்தாதான் அது செக்யூர்ட். அது நாங்கள் நார்மல் மேலோட்டமாக பார்க்கலாம். அல்லது நீங்கள் அதில் ஏதாவது ஒரு வகையான பண பரிமாற்றம் நீங்க செய்ய போறீங்களா இருந்தால் பக்கத்தில் ஒரு சின்ன பூட்டு மார்க் இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணினீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் அந்த இணையதளத்துக்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் வழங்கின திகதி, காலாவதியாகும் திகதி எல்லாம் இருக்கும். காலாவதியாகிய திகதி உள்ள ஒரு இணையதளமாக இருந்தால் நீங்கள் அதில் எந்த விதமான கொடுக்கல் வாங்கலோ உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸோ கொடுக்க வேண்டாம். ஏன்னா காலாவதியானதுன்னு சொன்னால் அதில் வந்து நிறைய வல்னரபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஆகையால இலங்கையில் என்று சொன்னால் சர்ட் நிறுவனம் உங்களுக்கு அது சர்டிஃபை பண்ணி தருவாங்க. நிறைய வந்து நாங்கள் ஆன்லைன் கொள்வனவுகள் மேற்கொள்றது வந்து வெளிநாட்டில் இருக்கிற இதுகள். ஸோ அதில் நீங்கள் மிகவும் கவனமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இலங்கையில் அப்படி நீங்கள் சொல்லுங்கள் காலாவதியான ஒரு இணையதளமாக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு சர்ட் நிறுவனத்துக்கு அறிவிச்சு கேட்கலாம் எப்படி இருக்குன்னு. நாங்கள் உடனே குறிப்பிட்ட அந்த இணையதளத்தின் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட் வந்து இப்படி காலாவதியாக இருக்குது, நீங்கள் மறுபடி புதுப்பிக்கிறதுக்கான பாலிசிகளை எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவோம். அப்போ அவங்களோட பாலிசி டாக்குமெண்ட் எல்லாம் நாங்கள் இங்கே எல்லாம் அனலைஸ் பண்ணி எல்லாம் செக் பண்ணி பார்த்து அதுக்கு எங்கள்கிட்ட வேறையா ஒரு டீம் இருக்குது. அவங்க எல்லாம் போய் தரவுகளை அந்த இணையதளத்துக்குரிய IT ஆஃபீஸர் அவங்கள மீட் பண்ணி நாங்கள் அதுக்கான தரவுகள் எல்லாம் தெரிந்து ஆய்வு செய்து இதில் ஏதாவது ஹேக்கர்ஸ் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா எல்லாம் செக் பண்ணி போட்டு வெரிஃபை பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம். அதற்கு பிறகு அவங்க கண்டினியூ பண்ணலாம். இப்பொழுது உங்களுடைய அமைப்பு அந்த அவசர தயார்நிலை குழு என்பது எச்சரிக்கை விடுவது போல இந்த TRC என்ற அமைப்பு இருக்கின்றது. அந்த அமைப்பின் மூலமாக இந்த சட்டவிரோதமான தவறான இணையதளங்களை முடக்குகின்ற பணிகள் நடக்கின்றனவா? நான் இன்ஃபார்ம் பண்ண வேண்டும். அதுக்கு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வரைமுறை இருக்கிறது. அதாவது என்னன்னு சொன்னா அதுக்குன்னு குறிப்பிட்ட வரைமுறை என்று சொன்னா எப்படி சொல்றது, நெறிமுறை விதிமுறை எல்லாம் இருக்கிறது. ஆகையால எங்களுக்கு அது தொடர்பான கூடுதலான தகவல் எங்களுக்கு வழங்க முடியாது. அதாவது சாதாரணமாக இப்படி ஒரு இணையதளம் இருக்கு அல்லது ஃபோன் நம்பர் மூலமா ஏதாவது ஒன்று சொன்னா நாங்க இமீடியட்டா சொன்னா அவங்க பிளாக் பண்ணி விடுவாங்க. உங்களுக்குமே கூட நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். ஆனா குறிப்பிட்ட அந்த டெலிகம்யூனிகேஷன் ப்ரொவைடருக்கு தான் நீங்க முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஒரு ஃபோன் நம்பர் மூலமா ஏதாவது பிரச்சனைண்டா இலங்கையில் இருக்கிற பிரபலமான தொலைபேசி நிறுவனங்கள் இருக்கு தானே, ப்ரொவைடர்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம், அவங்களுக்கு தான் நீங்க முதல் கம்ப்ளைண்ட் போடணும். அவங்க மூலமாகத்தான் TRCக்கு போக வேணும். இப்பொழுது அண்மையில் அமெரிக்காவில் இருந்து விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை, இந்த ஆபாச இணைய பாவனைகள், ஆபாச இணையம் தொடர்பாக அது இலங்கையின் பெயரும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக சொல்லுங்க. இலங்கையில் தான் அதிக அளவிலான 18 வயசு கீழ்பட்டவர்களோட வீடியோக்கள் வந்து அந்த தளங்களில் பதிவு செய்யப்படுறதாகத்தான் முறைப்பாடு வந்திருக்கு. நாங்கள் ஏற்கனவே பல பதிவுகளை கதைச்சிருக்கிறோம். உங்களை அறியாமலே இந்த 18 வயசு கீழ்பட்டவங்க
ஒன்று தங்களோட விருப்பமானவங்களோட வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாங்கள் தெரியாமலே சில பெண்கள் வந்து இதுக்குள்ளே மாட்டுப்பட்டிருப்பாங்க, அவங்களோட வீடியோஸும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது சொல்லப்போனால் அது இன்னும் நிறைய நாங்கள் டீப்பாக கதைக்கிறதுண்டா இன்னும் நிறைய நேரம் எடுக்கும். நான் ஷார்ட்டாக சொல்கிறதுன்னு சொன்னால், உங்களோட அந்த மாதிரியான உங்களே அறியாமல் உங்களுக்கு தெரியாமல் உங்களை மிரட்டி யாராவது அப்படி வீடியோஸ் பதிவு செய்து இருந்தாங்களா இருந்தால் உடனடியாக அந்த லிங்க் எடுத்து எங்களுக்கு இமெயில் பண்ணுங்கள். எங்களோட வீட்டில் பெற்றோர்கள் கூட சொல்ல தேவையில்லை, உடனடியாக எங்களுக்கு லிங்க்கை ரிப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த லிங்க்கை உடனே அழிச்சு விடுவோம். குறிப்பிட்ட அந்த தளத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணி இமீடியட்டாக 24 மணித்தியாலத்துக்குள்ளே அழிச்சு விடுவோம். அதுக்காக பெற்றோர்கிட்ட எல்லாம் சொல்ல நான் சொல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் பெற்றோர்கள்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். இலங்கையில் நீங்கள் அதிகளவிலான இந்த 18 வயசு கீழ்பட்ட பாடசாலை மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கான மிகப்பெரிய காரணம் இதுதான். எங்களோட ஆய்வுகளின்படி மிகப்பெரிய காரணம் இதுதான். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக பெற்றோர்கள் அணுகுங்க. யாரும் மிரட்டி இருந்தாலோ அல்லது நீ இந்த இடத்துக்கு வா, இவ்வளோ பணத்தை கொண்டு வா, அல்லது இப்படியெல்லாம் என்னோட இரு அப்படியெல்லாம் சொல்லி மிரட்டினாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உடனடியாக எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். அல்லது இலங்கையில் இருக்குது அமைச்சு, அதுக்கு வேறையாக இருக்குது பெண்கள் மற்றும் மகளிர் பாதுகாப்பு, சிறுவர்களுக்கான பாதுகாப்பு அமைச்சு இருக்கும். நீங்கள் உடனடியாக அங்கே ரிப்போர்ட் பண்ணலாம். அல்லது எங்கேயாவது உங்களோட படங்கள் வந்து வெளியிடப்பட்டால் இம்மீடியட்டாக எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்கள் பயப்பட தேவையில்லை, நாங்கள் அதை உங்களுக்கு டீலீட் பண்ணி தருவோம். இப்போ நாங்கள் உதாரணமாக சொல்ல போனோம்னா, இப்போ நான் ஒரு சமூக வலைத்தளம், அதாவது உதாரணமாக நாங்கள் டிக்டாக் என்று சொல்லுவோம். டிக்டாக்ல வந்து உங்களோட நீங்களே பயன்படுத்தின ஒரு ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராமில் உங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து டிக்டாக்ல ஆபாசமான முறையில் வீடியோ பதிவுகள் எதுவும் செய்திருந்தா நீங்கள் உடனடியாக அந்த அக்கௌண்ட்டை லிங்கை காப்பி பண்ணுங்கள். உங்களோட ஐடென்டி கார்டோட 2 பக்கமும் எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கிளியரான ஒரு பதிவாக உடனடியாக எங்களுக்கு அனுப்பணும். நாங்கள் உடனடியாக டிக்டாக் கம்பெனிக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி அந்த அக்கௌண்ட்டை கம்ப்ளீட்டாக முடக்கி விடுவோம். நிறைய பேர் வந்து எங்களுக்கு அண்மை காலங்களில் அதிகரித்த வண்ணம் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் டிக்டாக் பயன்படுத்துவதே இல்லை, ஆனால் எனது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இருக்கிற படங்களை பயன்படுத்தி டிக்டாக்கில் ஆபாசமான முறையில் போட்டிருக்கிறாங்க, அல்லது ஃபேக் அக்கௌண்ட்டுகளில் கூடாத மாதிரி கதைச்சி போட்டிருக்கிறாங்க. அப்படி சொல்லி நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஜனவரியில் கடந்த 3 மாதம் நாங்கள் தரவுகளை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15-16 பேர்கிட்ட மாதிரி சூசைட் பண்ணியிருக்கிறாங்க இலங்கையில் இந்த டிக்டாக் அக்கௌண்ட்டுகளால் கடந்த ஒரு 3 அல்லது 4 மாதத்துக்கு மாதிரி பெண்கள். ஆகவே அதுக்கான பவர் வந்து இலங்கையில் சர்ட் நிறுவனத்துக்கு இருக்குது. சர்ட் நிறுவனத்துக்கு தந்திருக்கிறாங்க டிக்டாக்கால். உங்களுக்கு அப்படி ஒரு ஃபேக் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தா உடனடியாக, ஆனால் உங்களோட தரவு சரியாக இருக்க வேணும். அந்த ஃபேக் அக்கௌண்ட்டில் உங்களோட ஐடென்டி கார்டில் இருக்கிற படம் இருக்க வேணும். அதாவது கொஞ்சம் வித்தியாசங்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணலாம், பயப்பட தேவையில்லை. இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, உடனடியாக நாங்கள் அதுகளை ரிப்போர்ட் பண்ணி இல்லாமலாக்கி விடுவோம். இப்பொழுது நீங்கள் கூறும்போது ஒரு கவலை தரும் விடயம் தான், 13 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று. ஆனால் இந்த சமூக வலைதள பாவனையில் இந்த டிக்டாக்னு குறிப்பிட்ட பல நாடுகளில் அது தடை செய்யப்பட்டு விட்டது. அமெரிக்கா, இந்தியா உட்பட. இலங்கையில் இன்னும் பாவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதில் பயனர்கள், செயல்பாட்டாளர்கள் பார்த்தால் அதிகமாக பெண்கள் தான் இருக்கின்றார்கள். இப்போ இவர்களுடைய வரமுறையற்ற பாவனைகளும் சில பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது, மறுக்க முடியாத உண்மை. இதை பாவிப்பது எவ்வாறு, எப்படி பாவிக்க வேண்டும் என்ற அறிவுரை புதிய தலைமுறைக்கு தேவைப்படுகின்றது. சிலர் நெறிமுறை சார்ந்து இணையதளங்களை பயன்படுத்துவார்கள், வியாபாரம், விளம்பரம் சார்ந்த பயன்பாடுகள் இருக்கின்றது. சில வரைமுறை கடந்து போகும்போது அவர்களே சொந்த செலவில் சூன்யம் வைத்துக் கொள்வது போலதான் மாட்டிக்கொள்கின்றார்கள். அவர்களுக்கு சில ஆலோசனைகள். இப்போ உண்மையா அண்மையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். கொழும்புல ஒரு பெண்மணி, கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு வயது 32 இருக்கும், திருமணமாகி 8 வருடமாகி அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை. ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிறவர், ஒரு பிஸ்னஸ் செய்கிறவர். அவர் காலமாக போனாரண்டா பிஸ்னஸ் அண்டா நைட் ஆகலாம், 8-9 மணி ஆகலாம். இந்த குறிப்பிட்ட இந்த காலம் இருந்து இந்த பெண் வந்து சமைச்சு எல்லாம் வச்சுட்டு காலையிலேருந்து இவங்க ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே டிப்ரெஷன், குழந்தை இல்லை, 8 வருஷம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும்தான். ஏனெண்டா அவங்களோட ஊர் வந்து வேறு இடம், கொழும்புல தான் பிஸ்னஸ் செய்கிறாங்க. இந்த பெண்மணி வந்து பொழுதுபோக்குக்காக டிக்டாக் செய்ய தொடங்கி அதில் வார வியூஸ், அந்த கருத்துக்கள் பதிவுகளில் வந்து அவங்க தங்களை அதை வந்து தங்களோட தனிமையை சந்தோஷப்படுத்தியோ அதை வந்து இன்னொருத்தர் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணி இந்த பெண்ணை தவறான முறையில் சித்தரித்து அந்த வீடியோலாம் அந்த ஹஸ்பண்டுக்கு அனுப்பிட்டாங்க.
ஹஸ்பண்ட் வீட்டை வந்து அடித்து பிரச்சனை பண்ணி டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. பிறகு 2 பேரும் எங்கள்கிட்ட வந்தாங்க. நாங்கள் எவ்வளவோ ஹஸ்பண்டுக்கு தெளிவுபடுத்த பார்த்தா முடியலை. அவர் இல்லை வேண்டவே வேண்டாம். நாங்கள் சொன்னோம் இம்மீடியட்டாக நாங்கள் இந்த அக்கௌண்ட்டை அழிச்சு தரோம். ஆனால் அவர் சொல்கிறார் என்ன தண்ட பிஸ்னஸ் என்வைரன்மெண்ட்டுக்குள்ளே தண்ட மானம் போனபடியால் மறுபடியும் என்னால் இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ரிஃப்யூஸ் பண்ணிட்டார். ஆகையால் பெண்கள் வந்து டிப்ரெஷன் போன்ற பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் தங்களோட மன வாழ்க்கையோ தங்களோட பர்சனல் வாழ்க்கையோ இதனால் பாதிக்கப்படுற வகையில் நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டுகளை பயன்படுத்தாதீங்க. இதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. ஆகையால் அந்த பயன்படுத்துவதற்கு முதல்ல இப்போ டிக்டாக் அக்கௌண்ட்டே நீங்கள் செக்யூர் பண்ணிக்கொள்ளலாம். குறிப்பிட்ட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பார்க்குறதுக்கு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மை கண்டெக்ட்ஸ் சிங்க் ஆன்லி அப்படிலாம் கேட்கும். நிறைய செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ குறிப்பிட்ட உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சவங்கள நீங்கள் வச்சுடுங்க. ஏன் முன்ன பின்ன தெரியாதவங்களோட நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். இப்போ நாங்கள் இணைய பாதுகாப்பு பற்றி தொடர்ந்து பேசும்போது இந்த சமூக பாதுகாப்பு தொடர்பாக சில உளவியல் காரணங்களையும் நாங்கள் பேச வேண்டிய சூழல் இருக்கின்றது. இந்த எமோஷனல் எஃபெக்ஷன் இதுதான் முக்கியமாக, அது காதலாக இருந்தாலும் சரி இணைய பாவனையாக இருந்தாலும் சரி, நாங்கள் டிக்டாக் போன்ற வேறு ஆப்ஸுகள் பாவித்து அது இந்த வேலையில் சிக்குகின்றிருந்தாலும் சரி, இங்கே இருக்கின்ற இந்த பெரிய பலவீனம் உளவியல் காரணங்களில் அடிப்படையாக கொண்டது. இவர்கள் பலர் பெற்றோருக்கு தெரியாமல் சில முடிவுகள் செய்வார்கள். சிலர் அந்தந்த வயதை சொல்லுவாங்க ஏஜ் மெச்சூரிட்டின்னு சொல்வார்கள். அதுவும் இருக்கலாம். சில பேருக்கு புகழ்ச்சி என்பது கூட தற்கொலை சார்ந்த புகழ்ச்சி கூட அந்த போதையை அவர்களுக்கு ஊட்டுவதால் கூட வழி தவறி போகின்ற வாய்ப்பு இருக்கின்றது. நான் தமிழ் மொழியில் பேசிக்கொண்டு உங்களுடன் கதைக்கும் போது அந்த பண்பாட்டு சூழல் சார்ந்து கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் அறிவுரை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஏனென்றால் வருமுன் காப்புமா வந்த பின் காப்புமா என்ற கேள்விக்கு பதில் வருமுன் காக்க வேண்டும். அந்த வகையில் அந்த குழந்தைகளுக்கு அந்த உறவுகளுக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனை எவ்வாறு இருக்கின்றது? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக குழந்தைகள் வந்து மொபைல் பாவிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து பாவிக்கிற மொபைலை வந்து நீங்கள் அப்படியே உங்களோட குழந்தைகளுக்கு கொடுக்க இயலாது. இந்த ஃபேஸ்புக்லையோ அல்லது நீங்கள் என்ன யூடியூப் எடுத்தீங்களா இருந்தாலும் அதில் வந்து அடல்ட் கண்டென்ட்கள் கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் ஒரு பேரண்ட்டாவோ அல்லது வீட்டில் இருக்க பெரியவங்களாவோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து பேரண்டல் கண்ட்ரோல்ங்கிற ஆப்ஷன் இருக்குது. யூடியூப்பில் வந்து செப்பரேட்டாக யூடியூப் கிட்ஸ் இருக்குது. அந்த யூடியூப் கிட்ஸுங்கிற ஆப்பை நீங்கள் பயன்படுத்த கொடுக்கலாம். அல்லது பேரண்டல் கண்ட்ரோலில் போயிட்டு நீங்கள் ஏஜ் லிமிட்டை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்போ ஏஜ் லிமிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணலாம். இப்போ உதாரணமாக நான் சொல்ல போனால் ஒரு ஆபாச வலைத்தளத்துக்கு போகிறதுக்கு அதில் கேட்குற கேள்வி வந்து ஐ எம் 18+ அப்படி கேட்குறதுகள் இருக்குது. சில வந்து இலங்கையில் வந்து பயன்படுத்துகிற சாதாரண பாடசாலை மாணவர்கள் வந்து 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் இல்லை. அவங்கெல்லாம் 18 வயசுக்கு கீழ்பட்டவர்கள். அதில் சும்மா எஸ்என்ட்டு கிளிக் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னு சொன்னால் அது யாராவது வீட்டில் இருக்க பெரியவங்களோட ஃபோனாக இருக்கும். நாங்கள் வந்து பிள்ளைக்கண்டு செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம். கூகுளில் போயிட்டு ஏஜ் கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் செப்பரேட்டாக இது எந்த பிள்ளையோட அக்கௌண்ட் சைல்டு அக்கௌண்ட்டு சொல்லாங்க இது பண்ணணும்னா அந்த பிள்ளைக்கு இந்த அடல்ட் கண்டென்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற ஆப்ஸுகள் வந்து நீங்கள் லாக் பண்ணி வைக்கலாம். குழந்தைகள் வந்து உங்களையும் மீறி பயன்படுத்துவாங்கங்கிற ஒரு ரிஸ்க் இருந்தால் நீங்கள் லாக் பண்ணி வைக்கலாம். நீங்கள் வந்து பேரண்டல் கண்ட்ரோல் போட்டது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் செய்கிறது ஆக்டிவிட்டி லாகில் போயிட்டு மானிட்டர் பண்ணலாம். ஈவன் கூகுள்லையோ எல்லா இடத்துலையுமோ ஃபேஸ்புக்கில் கூட நீங்கள் ஆக்டிவிட்டி லாகில் போயிட்டு மானிட்டர் பண்ணலாம். இன்கேஸ் ஆக்டிவிட்டி லாக் இரேஸ் ஆகி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அல்லது உங்களோட குழந்தை யாராவது தான் இரேஸ் பண்ணியிருக்க வேணும். அதை கூட நீங்கள் பேக்கப் எடுத்து பார்க்கலாம். இந்த குழந்தைங்க என்னென்ன பார்த்துருக்குறாங்க, எந்தெந்த விதமான சைட்டுகளுக்கு போயிருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாமே எங்களோட கையில் தான் இருக்குது. ஃபோன் எங்களோட கையில் தான் இருக்குது. அதை கவனமாக கையாளுறதுக்கான வழிமுறைகளும் அந்த ஃபோன்லேயே ஆப்ஷன்ஸுகள் கொடுத்துருக்குறாங்க. இப்பொழுது ஒரு புகைப்பிடித்தல் சிகரெட் பெட்டியை பார்த்தால் புகைத்தல் புற்றுநோயை உண்டு பண்ணும் என்று எழுதியிருக்கும். ஆனால் அந்த புகைத்தல் அந்த பொருள் இலங்கைக்கு வருகின்றது. இந்த அரசாங்கம் மூலமாக தான் உள்ள வருகின்றது. குடியை கெடுக்கும் என்று சொல்வார்கள். அதே பார்கள் எல்லாமே எங்களிடத்தில் தான் வருகின்றது. இப்பொழுது ஆபாச இணையதளங்கள் தொடர்பாக எச்சரிக்கையை நீங்கள் விடுக்கிறீர்கள். உங்கள் சேட் நிறுவனம் இது சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற இணைய பாதுகாப்பு தொடர்பான திணைக்களங்கள் நிறுவனங்கள் ஏன் இவை எல்லாம் இலங்கைக்கு வரவிடாமல் நீங்கள் முற்றாக தடை செய்ய முடியாது? முற்றாக தடை செய்ய முடியாத காரணங்கள் வந்து இன்னும் பார்லிமெண்ட்ல வந்து அதற்கான ஆக்டுகள் வந்து சமர்ப்பிக்கப்படவில்லை.
அதுக்காக நாங்கள் தனித்து இயங்க முடியாது. ம். சர்ட் நிறுவனம் வந்து தனித்து இயங்க முடியாது. இது வந்து இலங்கை அரசாங்கத்தோட இப்பொழுதுதான் நாங்கள் அந்த அதாவது இணைய பாதுகாப்பு தொடர்பான கொள்கைக்கான பாலிசி டாக்குமெண்ட்டுகளை இப்போ தான் தயார் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக அதற்கான நடைமுறை வரலாம். ஆனாலும் பாருங்க, இப்போ நீங்கள் சில குறிப்பிட்ட நாடுகளில் வந்து டிக்டாக் அந்த ஃபேஸ்புக் அப்படி பயன்படுத்த முடியாட்டியும் VPN போன்ற டெக்னாலஜிகளை ஆமாம். யூஸ் பண்ணி அந்த ஆபாச தளங்களை பயன்படுத்துறாங்க. ஆனால் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் மட்டுப்படுத்தலாம். இப்ப மட்டுப்படுத்துவோம். VPN என்ற விடயங்கள் எல்லாம் சாதாரண பொதுமக்களை பொறுத்தவரையில் பாமர மக்கள் எல்லாம் அதை பற்றி அதை யோசிக்க யூஸ் மாட்டார்கள். மாட்டாங்க. இப்பொழுது அந்த பேங்க் அட்டை பாவனை அது தொடர்பாக சட்டவிரோத செயற்பாடுகள், போலியான அட்டைகளை அந்த இலக்கங்களை பாவித்து அவர்கள் உருவாக்கி பல சட்டவிரோத செயற்பாடுகள் அண்மை காலங்களில் நடந்த செய்றாங்க. செய்திகளை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அது தொடர்பாக சொல்லுங்க. அதாவது போலியான அக்கவுண்டுகளை வந்து அந்த நான் சொன்னது போல் கேட்வே எரரை நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். அந்த கேட்வேல வந்து உங்களுக்கு அந்த பணத்தை நீங்கள் கொடுத்தீங்களா, அதாவது உங்களோட கார்டு இலக்கங்களை நீங்கள் கொடுத்துருந்தீங்களா இருந்தால் உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற நீங்கள் காசை வந்து இழப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். என்ன செய்யணுமெண்டா உங்களோட அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஒரு முறை மானிட்டர் பண்ணி பாருங்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் உங்களோட பணம் இருக்கா போனால் உடனடியாக குறிப்பிட்ட அந்த வங்கிக்கு அறிவித்து அந்த கார்டை வந்து கம்ப்ளீட்டாகவே நாங்கள் ஹோல்ட் பண்ணலாம். அல்லது அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்களுக்கு மட்டும் பயன்படுத்தாத வண்ணம் உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அப்படி வழிமுறைகள் வந்து பேங்க்லேயுமே இருக்குது. நீங்கள் பேங்க்கில் அதுகளை பற்றி மேலதிகமாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். மற்றது என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த SMS அலர்ட்டுங்கிற ஒன்று உங்களோட ஃபோனுக்கு வந்து கொண்டிருக்கும். அதன் மூலமாக பார்க்கலாம். வெரிஃபிகேஷன் கோடுகள் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி கோடுகள் வராத பட்சத்திலேயோ அல்லது உங்களோட இமெயிலுக்கு நீங்கள் வெரிஃபிகேஷன் கோடு எடுக்கலாம். மொபைலுக்கு வருது உங்களுக்கு ஒரு ரிஸ்கண்டா அப்படி எடுக்கலாம். எல்லா விதமான பண பரிவர்த்தனைகளுக்கும் கண்டிப்பாக 2 ஃபேக்டர் அந்த கோடுகளை வந்து உங்களோட ஃபோனுக்கு வர மாதிரி நீங்கள் செய்து கொள்ளலாம். ஃபோனோ அல்லது இமெயிலோ அல்லது ஏதாவது ஒரு அத்தன்டிகேஷன் ஆப்போடாக வர மாதிரி செய்து கொள்ளலாம். அதே நேரத்தில் சிலர் கார்ட்களை இணையத்தில் பதிவு செய்து சேவ் பண்ணி வைத்திருக்கிறார்கள், ஆப்ஸில் வைத்திருக்கிறார்கள். அவர் அது தொடர்பாக அது பாதுகாப்பா? அது இல்லை, பாதுகாப்பு இல்லை. அதை நீங்கள் மறுபடியும் நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா கேட்கும் உங்களோட அந்த பழைய கார்டு டீட்டெயில்ஸ் இந்த இடத்துக்கு போடவான்னு சொல்லி. தற்சமயம் உங்களோட கம்ப்யூட்டர் அல்லது உங்களோட மொபைலோ உங்களோட கையை விட்டு மிஸ் ஆகியிருந்தா எடுத்தவர் வந்து ஃபோனை அன்லாக் பண்ணிட்டு போயிருந்தா அவர் வந்து இதனூடாக உங்களோட பணங்களை பரிமாற்றம் செய்து கொள்ளலாம். ஆகையாலே உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸுகளை வந்து நீங்கள் எங்கேயுமே சேவ் பண்ணி வைக்க வேணாம். கார்டு டீட்டெயில்ஸோ உங்களோட பண கொடுக்கல் வாங்கல் எதுவுமே நீங்கள் வந்து கூகுளில் போட்டு கூட நீங்கள் சேவ் பண்ணி வைக்க வேணாம். ஏன்னா அதில் ரிஸ்க் கூட. காரணம் வந்து உங்களோட ஃபோன் தொலைஞ்சிருந்தாலோ அல்லது லேப்டாப் தொலைந்தாயோ உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஹேக்கர்கள் திருடர்களுக்கு கைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இப்பொழுது இந்த கேள்வி கணினி தொடர்பாக அதீத பாவனையில் இருப்பவர்களுக்காக, அதாவது பாஸ்கி சிஸ்டம். பாஸ்கி சிஸ்டம் பாவிப்பது பாதுகாப்பானதா? பாஸ்கி சிஸ்டம் வந்து உங்களோட எப்படித்தானே இப்போ பாஸ்கி சிஸ்டம் வந்து செக்யூர்டான ஒரு இது தான். பட் அதையுமே ஹேக்கர்ஸ் கைப்பற்றி அப்படியான முறைப்பாடுகளும் எங்களுக்கு நிறைய வந்திருக்கு. எங்களுக்கு அது தொடர்பான முறைப்பாடுகளும் வந்திருக்குது. ஒரு 5-6 அப்படி ஒரு மாதத்துக்கு வரும். ஆகையால அதுவுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதைத்தான் நீங்கள் செய்ய வேணுமெண்டு. பட் உங்களோட பாதுகாப்பை நீங்கள் தான் பார்த்துக்கொள்ள வேணுங்கிற ஒரு அறிவுரை மட்டும் நாங்கள் ஜாதகத்தையும் கையில் எடுத்து விடுவார்கள். இப்பொழுது அடுத்ததாக OpenAI ChatGPT, இப்பொழுது சீனா அதற்கு போட்டியாக DeepSeek, இந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பாக பரவலாக பேசப்படுகின்றது, பரவலாக பாவிக்கப்படுகின்றது. இப்பொழுது அடுத்த தலைமுறைக்கும் அது உள்வாங்கப்படுகின்றது. ஆனால் இப்பொழுது வெளிநாடுகளில் பேசப்படுகின்ற ஒன்று போட்டி மனப்பான்மையா, பெறாமையா அல்லது நாடுகளுக்கு இடையிலான முரண்பாடுகளா தெரியவில்லை. ChatGPT OpenAI பாவிக்கின்ற அந்த தொழில்நுட்பத்தை பாவிக்கின்ற அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகள் DeepSeek தொடர்பாக தடைகளையும் எச்சரிக்கையும் விடுகின்றது. DeepSeekஐ நீங்கள் பயன்படுத்தாதீர்கள், அதில் உங்களுடைய தரவுகள் உள்வாங்கப்படும், உங்களை பற்றி முழு ஜாதகமும் அவர்கள் எடுத்து விடுவாங்க. அதனுடைய உண்மைத்தன்மை தொடர்பாக தேவை. இந்த AI டெக்னாலஜி வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இப்போ பாடசாலை மாணவர்கள் வந்து நிறைய தெரியாத விஷயங்களை படிச்சுக்கொள்றாங்க. இங்கே நாங்கள் கூட தெரியாத நிறைய விஷயங்களை படிச்சுக்கொள்றோம். பட் எல்லா இடத்துலையுமே அதற்கான ஒரு எதிர்வினை ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. நான் பல பதிவுகளை ஏற்கனவே கூறியது போல இந்த AI டெக்னாலஜி எவ்வளவு தூரம் வளர்ந்து வருகின்றனோ அதற்கு எதிர்மாறாக அதில் இருக்கிற பாதகமான விளைவுகளும் அதிகரித்த வண்ணம் தான் இருக்குது. ஸோ அந்த அன்னம் போல நல்லதை எடுத்துட்டு தண்ணியை எடுத்துட்டு அது வந்து எங்களோட கையில தான் இருக்குது. ஆகையால இப்போ நாங்கள் வந்து முற்றாகவே இது தவறான ஒரு விஷயம் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அதில் நிறைய வந்து பயன்பாட்டாளர்கள் வந்து நிறைய நன்மையை பெறப்படியால் நல்லதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம்.
மற்றது உங்களோட பர்சனல் பிஐ டேட்டாஸை நாங்கள் எப்போயும் சொல்கிற ஒரு விஷயம், எந்த இடங்கள்லையும் உங்களோட பிஐ டேட்டாஸை வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம், உதாரணமாக நீங்கள் வந்து உங்களோட ஐடி நம்பரை மட்டும் ஒரு இடத்துல கொடுத்தீங்கன்னா அங்கால ஒரு ஆப் இருக்குது, உங்களோட டேட் ஆஃப் பர்த் முதல் கொண்டு எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒரு உங்களோட பேரை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்காக இன்னொரு அக்கௌண்ட் இங்கேயால தயார் பண்ணப்படுத்தப்படும். அதாவது ஹேக்கர்களால் போலியாக உங்களே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இன்னும் ஒரு காப்பி இருக்கும். ஸோ சட்ட ரீதியான ஏதாவது பிரச்சனை வந்தா பிறகு போலீஸ் வந்து வீட்டை தட்டினா பிறகு தான் உங்களுக்கே தெரியும் எந்த பேர்ல இப்படி ஒரு விஷயம் நடந்ததா அப்படின்னு சொல்லும். ஆகையால தான் எந்த இடத்துல நீங்க உங்களோட தரவுகளை பயன்படுத்தும் பொழுதும் மிகவும் எச்சரிக்கையாக இருங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை பயன்படுத்தாதீங்க. எந்த விதமான லிங்க்குகளோ எந்த விதமான இதுகளையும் நீங்கள் கிளிக் பண்ணி போட்டு கொடுக்க வேண்டாம்ங்கிறத நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏஐ டெக்னாலஜி வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு நன்மையை தருதோ, இந்த ஜென்ரேஷன் உண்மையாகவே அதனால மிகப்பெரிய நன்மைகளை அனுபவிச்ச வண்ணம் இருக்கிறோம். பட் அதற்கு ஈக்குவலாகவே பாதிப்புகளையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். டிலானி கூறியது போல அந்த எண்ணம் போல சரியானதை நாங்கள் எடுத்து போட்டு தேவையில்லாத விடயங்களை தவிர்த்து விடுவது நல்லது. ஏனென்றால் இப்பொழுது நாங்கள் கலைத்து கொண்டிருக்கின்ற இணைய பாதுகாப்பு மோசடிகள் தொடர்பாக கூட நீங்கள் ஏஐயில் போய் இணைய மோசடியிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்றால், இதை விட பல மடங்கு சரியான தகவல்களை உங்களுக்கு கண்முன்னே அது தரும். அந்த வகையில் அது ஆரோக்கியமான விடயத்துக்கு பயன்படுத்துவதற்கு அந்த வளர்ந்து விட்டேன்னு சொல்லலாம், அந்த தொழில்நுட்பங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது உண்மை. இப்பொழுது அச்சுறுத்தும் பாணியில் போலியான தொலைபேசி இலக்கங்கள் இப்போ அதுவும் வருகின்றது வேறு வேறு இலக்கங்களில். அது தொடர்பாக உங்களுக்கு அண்மைய முறைப்பாடுகள் எதுவும் கிடைக்கப்பட்டனவா? உதாரணமாக இப்போ ஏதாவது ஒரு நம்பரை வந்து உங்களோட ஒரு கோபக்காரர் ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் எங்கேயோ நம்பரை போட்டுறார். இப்போ அதை வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த சில பேர் வந்து அந்த நம்பருக்கு எடுத்து நிறைய விஷயங்களை கால் பண்ணி த்ரெட் பண்ணுறது, அச்சுறுத்துறது, நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நம்பர்களை நீங்கள் சொல்லுவாங்க, நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு ஃபோனை ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லை எனக்கு இதில் முக்கியமான வேலைகள் நடைபெற ஃபோன் ஒன்று தங்களோட ஆஃபீஸ் வேலைகளுக்கு பயன்படுத்துவாங்க, அல்லது வெளிநாடு போகிறதுக்காக கால் விசா கால் வரதுக்கான ஒரு நம்பராக இருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்கலாம். ஆகையால் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அந்த நம்பர்களை வந்து நீங்கள் பிளாக் பண்ண முடியாத ஒரு பட்சத்தில் டிஆர்சிக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம். டிஆர்சி கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்தீங்கன்னா டிஆர்சி அதற்குரிய சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கும். எங்கள் சமூகத்தை பொறுத்தவரையில் அதிகமானோர் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள், புலம்பெயர்ந்தவர்கள் அதிகம், அவர்களுடைய தொடர்பாளர்கள் அதிகம். எனவே தவிர்க்க முடியாது வயதானவர்கள் கூட இந்த தொலைபேசியை பாவிக்கின்றார்கள். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அதிகமானவர் அந்த வயதுக்குட்பட்டவர்கள் தான். அவர்களிடத்தில் உங்கள் நிறுவனம் சார்ந்து நீங்கள் கூறுகின்ற ஆலோசனை என்னவாக இருக்கின்றது? தொலைபேசியை வந்து இப்போ நீங்கள் நார்மல் கால்ன்னு சொன்னால் நமக்கு தெரியாத நம்பர்ஸை பிளாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறது. அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர்லேருந்து உங்களுக்கு அந்த போலியான முறையில் உங்களை கால் பண்ணி மிரட்டினாலோ உடனே நீங்கள் அதை உங்களுக்கு ஒரு டச் ஃபோனாக இருந்தால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்து வைத்துக்கொள்ளலாம். அல்லது நார்மல் ஃபோனாக இருந்தால் நீங்கள் நம்பர்களை குறிப்பிட்டு அருகில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களில் கால் வந்ததாக இருந்தால் நீங்கள் உடனடியாக அந்தந்த சமூக வலைத்தளங்களில் ரிப்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அங்கே போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணலாம். ரிப்போர்ட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் எங்களுக்கும் ஒருக்கா ரிப்போர்ட் பண்ணீங்களா நாங்கள் அது தொடர்பாக விசாரித்து உடனடியாக குறிப்பிட்ட அந்த சமூக வலைத்தள ஹெட் ஆஃபீஸுக்கு நாங்கள் அறிவித்து அந்த நம்பர்ஸுகளை இல்லாமலாக்கி தருவோம். அதாவது பிளாக் பண்ணி விடுவோம் அந்த நம்பர்ஸை. அல்லது டிரெக்ட் கால் வந்ததுன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் டிஆர்சிக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அல்லது அருகில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் ஃபோனை கொடுத்தும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நன்றி டிலானி. இந்த பிஸியான ஷெடியூல்லையும் வந்து நீங்கள் எங்களுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இணைய பாதுகாப்பு தொடர்பாக பல விடயங்களை கூறியிருந்தீர்கள். அந்த வகையில் இங்கு வருகை தந்தமைக்கு நன்றி. நன்றி. எங்களை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. எனவே இன்றைய இணைய பாதுகாப்பு தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற பல்வேறு விடயங்களை பேசியிருந்தோம். மத்திய வங்கியை பெயரை பயன்படுத்தி அந்த இலச்சினையை பயன்படுத்தி மோசடிகள் ஏற்படுத்தும் விடயங்களை பேசியிருந்தோம். வாட்ஸ்அப்பை வைத்து மையப்படுத்தி மோசடியாளர்கள் செய்கின்ற மோசடிகள் தொடர்பாக பேசியிருந்தோம். பேங்குகள் எவ்வாறு போலியானதாக கையாளப்படுகின்றது தொடர்பாக பேசியிருந்தோம். உங்களுக்கு எச்சரிக்கை விடுகின்ற இலக்கங்களில் எவ்வாறு உங்களை பாதுகாத்துக் கொள்வது, அதிலிருந்து விடுவதற்காக எப்படி நாங்கள் சேட் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு உங்களை பாதுகாத்துக் கொள்வது தொடர்பாக முறைப்பாடுகளை போலீசிடம் தெரிவித்துக் கொள்வது தொடர்பாக பல விடயங்களை பேசியிருந்தோம். இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நிச்சயம் இந்த தொலைபேசி இலக்கங்கள் மின்னஞ்சல்களை குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். நிச்சயம் நீங்கள் எல்லோரும் ஏதோ வகையில் இணைய மோசடியில் சிக்கிய நபர்களாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் தவிர்க்க முடியாத சூழலில் தொழில்நுட்பத்தோடு நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம், பாவித்து வருகின்றோம். அந்த வகையில் உங்கள் குழந்தைகளிடத்திலும் எச்சரிக்கையாயிருங்கள், உங்கள் பிள்ளைகளிடத்திலும் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களை
மானிட்டர் பண்ணுவது, அவர்களை பார்த்து கொள்வதும் உங்களுடைய பொறுப்பு தான். ஏனென்றால் அவர்களுடைய வயதை ஒத்த சம்பவங்கள் அவர்கள் அது தொடர்பாக போதிய விளக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களை பாதுகாத்துக் கொள்வது உங்களுடைய கடமை என்பது இந்த தமிழை வணக்கம் நிகழ்ச்சி சார்பாக அதிதிகள் பக்கத்தில் இதை தெளிவாக அவர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள். எனவே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயம் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக, தெளிவுபடுத்துகின்ற, விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகின்ற நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம்.